ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரோட்டு சைடில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் எப்படி வீட்லேயே நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 1/4 கிலோ போல் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் பட்டாணி கிடைச்சா கூட நம்ம அதுலேயும் செய்யலாம். பச்சை பட்டாணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். 8 மணி நேரம் போல் ஊற வச்சோன்னா சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறி வந்துடும். நம்மளுக்கு வேகிறதுக்கு நேரம் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. சுண்டலோட கலர் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சுண்டல் எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த சுண்டலை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும். அதிகமாக தண்ணி விட தேவையில்லை. இந்த தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக சுண்டல் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்க தேவை கிடையாது. இது வெந்துட்டுருக்க சைடில் நம்ம வந்து கார்ன் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கார்ன் பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வாங்கினேன். பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் மளிகை கடையில் வந்து இது கிடைக்கும். நம்ம வாங்கி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம சும்மாவே பொரித்து எடுத்து மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து வெறுமையாகவே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா காணையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம இதை வறுக்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும். அதை பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, 1/2 துண்டு இஞ்சி, 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் பொருட்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வாங்குறத காசு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் போது பார்த்திங்கன்னா காசு வந்து குறைவாக இருக்கும், நிறையவும் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தீய விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மசாலா இஷ்டமோ அந்த மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்க தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தகுந்த போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல்லாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நம்ம தண்ணி விட தேவையில்லை. இதை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம விசிலும் ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்த்து சுண்டல் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் சுண்டல் வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம வீணாக்க தேவை கிடையாது. அப்படியே நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சுண்டல் வந்து சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இதில் நம்ம சுண்டல் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. சுண்டலும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணியாக இருக்குது. நம்ம நல்லா கொதிக்க விடலாம். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சுண்டல் மசாலா பார்த்திங்கன்னா ஆறாக ரொம்ப இறுக்கம் கொடுக்கும். அதனால் நடுப்பதத்துக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், கொஞ்சம் திக்காக ஆகட்டும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சி. இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள், இப்போ சூப்பராக சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பசங்களுக்கு கேட்கும் போது அந்த பானிபூரி கடையிலலாம் பார்த்தோன்னா கேட்பாங்க. நம்ம பானிபூரி கடையிலலாம் வாங்கி கொடுக்காத வீட்லேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இது செய்யும் போது பார்த்திங்கன்னா வீடே நல்ல மணமாக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்ன் வறுத்துருக்கேன், ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் ஓமம் மிச்சர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மாங்காய் சேர்த்தாலும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். முதல்ல சுண்டல் மசாலா சேர்த்துக்கலாம். மேலே கேரட் தூவி விட்டுக்கலாம். நீங்கள் கேரட் பதில் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம், வெள்ளரி பழமும் சேர்த்துக்கலாம், வெள்ளரிக்காய் இப்போ வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நடுவில் கடிப்படும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த காணை சேர்த்துக்கலாம். இப்போ ஓமப்பொடியை சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தா இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். பீச்சு ஓரத்தில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் புதினா தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கடையில் பட்டாணி மட்டும் தான் வாங்கணும், மற்ற பொருட்கள்லாம் நம்ம வீட்லேயே இருக்கும். பசங்க இந்த மாதிரி பானிபூரி கடையில் கேட்கும் போது நம்ம சட்டுன்னு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சுண்டல் மட்டும் தான் வேகணுமே தவிர மற்ற இதெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.